கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எபிரேயர் 12:4 பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. சோதிக்கப்படுதல் பாவமாகாது. இந்த இச்சையான எண்ணங்களும் நினைவுகளும் யோசனைகளும் கற்பனைகளும் ஆசைகளும் சாத்தானால் நமக்குள் விதைக்கப்படுவது உண்டு. ஆனால் அந்த விருப்பங்களை சார்ந்து செயல்பட நம்முடைய மனதை விட்டு கொடுக்கும்போது பாவம் பிறக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த ஒரு சோதனையும் அதை ஜெயித்து விடக்கூடிய சோதனைதான் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். யோசேப்பு ஜெயித்துட்டான் அப்படின்றதுனால நம்ம ஜெயிக்க முடியும், ஜெயித்துடலாம் அப்படின்னு நம்ம எண்ணக்கூடாது. ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற ஒரு வலிமையான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இருந்தால்தான் இந்த சோதனைகளை நாம் ஜெயிக்க முடியும். பெரும்பாலான பாவ சோதனைகளுக்கு சூழ்நிலைகள் ஒரு காரணமாக இருக்கும். தேன்கூட்டின் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு தேனீக்களை துரத்துவது ஒரு சரியான காரியம் கிடையாது. நம்ம தான் தேன்கூட்டை விட்டு தூரமாக போனோம். தவிர்ப்பதற்கு ஒரு வாய்ப்புள்ள சூழ்நிலைகளை தவிர்க்காம நான் ஜெயித்து காட்டுறேன் அப்படின்னு வீரவசனம் பேசக்கூடாது. பிரியமானவர்களே, பாவத்திற்கு விரோதமாய் போராட நம்ம முன் வர வேண்டும். நம்ம எதிர்ப்பு காட்டாமல் நின்றுட்டே இருந்தால் பூனை கூட நம்மளை வீழ்த்திரும். எதிர்ப்பு காட்டினா புலி கூட புறமுதுகு காட்டி ஓடும். பாவத்திற்கு விரோதமாக போராடுவது தான் நம்முடைய வாழ்வில் தேவையான பெரிய போராட்டம். ஏனென்றால் போராட முன் வந்தால்தான் தாவீதை போல தேவனால் பலப்படுத்தப்பட்ட வெற்றிகளை பார்க்க முடியும். பவுலைப் போல நாமும் நல்லதொரு போராட்டத்தை போராடித்தான் அந்த வெற்றி கிரீடத்தை அடைய முடியும். ஒப்பு கொடுப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த கடைசி நாட்களில் பாவம் பெருகிக்கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. பயங்கரமான சிற்றின்பங்களில் அநேக குடும்பத்தின் பிள்ளைகள் துணிகரமாய் சிக்கிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் உணர்வடையட்டும் ஆண்டவரே. விடுதலை கிடைக்கட்டும் அப்பா. இன்றைக்கு மற்றவர்களை ஏமாற்றி விடலாம், ஆனால் உங்கள் பார்வைக்கு ஆண்டவரே தப்ப முடியாத தகப்பனே, அதை உணரக்கூடிய உணர்வுள்ள இருதயம் உண்டாகட்டும். புத்தியில் ஒரு தெளிவு உண்டாகட்டும். இது நிமித்தமாய் வேதனைப்படுகிற எத்தனையோ பெற்றோர்கள் உண்டு ஆண்டவரே. கிருபையாய் இறங்குவீராக. குடும்பங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட ஆண்டவரே அந்த அருவருப்பான காரியங்கள் உள்ளே நுழைந்து விடாதபடி என் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.